எங்கடா வந்து நிக்கிறா? அக்கா தங்கா உங்களுடைய வாழ்க்கைக்கு சரி அது தங்கையாகிய கைகை அணைக்குடி வந்தனம் அக்கா. கண்ணே அக்கா அப்படியாக இருந்தாலும் சரி. என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய மருமகளை நாம காண வேண்டும் அல்லவா? அப்படியா? போய் பாக்கலாம். போலாமா? மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களை கொட்டி கொடி சரணம் செய்தேன் அத்தை. எங்கள் இருவர் பாதத்தை படுவதனால கண்ணே என்றென்று சுகமாக வாழ்ந்திருப்பாய். கண்ணே அத்தை அப்படி இருந்தாலும் இந்த சமயத்துல அரண்மனையில நாங்க இருக்கும் பொழுது நீ நித்திரையாகி கொண்டு இருந்தாயே என்னம்மா? அப்படியா கண்ணி அத்தை நிறமாக கர்ப்பமாக இருந்து கொண்டு அரமனையை விட்டு வெளியே எங்க இருவரையும் தேடி வந்து காரணம் என்னம்மா? அப்படியா அத்தை அன்று ஒரு நாள் 14 வருடம் வனவாசம் சென்றோம் அல்லவா? அன்று ஒரு நாள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று என் மன்னவருடைய கட்டளை. என்னம்மா நீ ஆசைப்பட்ட? அதாவது இந்த வனத்தை சுத்தி வரும் தண்டகாரணி வனத்தை இனிமேலும் எப்போதும் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். சரி அன்றே நான் மறந்து விட்டேன். அதாவது என் இளையவராகிய லட்சுமண பெருமாள் அதை நினைவிற்கொண்டு அந்த வனத்தை சுத்தி காட்டி வருகிறேன் என்ற கட்டளை. கண்ணி அதனால எங்களுடைய குலவிளக்கு உன்னுடைய வயிற்றுல வைத்துக் கொண்டு இந்த நேரத்துல காணகம் சென்று வருகிறீர், அந்த வனவேடிக்கை சுத்தி பார்த்துட்டு வரங்கிறியே நீதியா ஏண்டா போக வேண்டாம் அம்மா? அத்தை அதாவது ஒரு கர்ப்பமாக இருக்க பெண்ணாகப்பட்டவள் சரி எது மேல் ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அல்லவா? அப்படியா? அதற்காக அன்று ஆசைப்பட்டதை இன்று நிறைவேற்றி வைக்கிறேன், உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறினார். அதனால வனத்திற்கு போவதாக இருந்தாலும் சரி என் அத்தையாகப்பட்டவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று உங்களை அழைத்தேன் அத்தை. கண்ணே ஒரு வார்த்தை சொல்றேன், அத்தையுடைய வார்த்தை கேட்பியா? கூறுங்கள். கண்ணே கபடி போக வேண்டாம், இந்த
அத்தையோடு கண்ணே சொல்ல கேளாய். ஐயோ சொல்லகி கண்ணே ஐயோ நேருமம்மா அம்மா புவையோல என்ன சொல்ல கேளாய். கண்ணே, ராஜா, இந்த மாதிரி கப்படியா இருக்கும்போது நீ போக வேண்டாமா? கண்ணே, 14 வருடம் வனத்துல இருந்து வந்தீங்க. இப்பொழுதுதான் நல்லபடியா உன்னுடைய வயிற்றில் ஒரு வாரிசு உண்டானது. அப்படி இருக்கும் பொழுது நிறமான கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அரண்மனையை விட்டு தாண்டி செல்லக்கூடாது, ஆற்றை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வனத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்றியே. அம்மா போக வேண்டாம், பொல்லாங்கி நேரம் அம்மா. கண்ணி அது மட்டுமா? சரி, அப்படி ஆசைப்பட்ட அன்று தினத்துல ஆசைப்பட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு நிறமாத கர்ப்பமாக இருந்து கொண்டு கானகை சென்று வருகிறேன் தெரிவிக்கிறாயே. நம்மளுடைய குலம் எனக்காகப்பட்டது பாலன் பிறக்கட்டும். பிறந்த வாட்டி உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற சொல்றம்மா. யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஆசையை நிறைவேற்றினார். சரி. அந்த குழந்தையாகப்பட்டது நல்லபடியாக பிறக்கும். அதனால அதாவது மகனுக்கு மகனாகவும் குழந்தைக்கு குழந்தையாக விளங்கி வரக்கூடிய லட்சுமண பெருமாள் இருக்கு வரைக்கும் எனக்கு ஒரு எந்தவித ஆபத்தும் நேராது. கண்ணி அன்றே 14 வருடம் வனவாசம் செல்லும் பொழுது என்னை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். என்றுமா விட்டு விடுவார்கள்? கண்ணி அப்படி இருந்தாலும் லட்சுமண பெருமாளாகப்பட்ட ஒரு கானகை கூட்டி சென்று அந்த வனத்தை எல்லாம் சுத்தி காட்டுறேன்னு சொல்றாங்கன்னு தெரிவிக்கிறாயே. நிறமாத கர்ப்பமாக இருந்து நீ கானகை சென்றால் உன்னை மாலையிட்ட என்னுடைய மகனாகிய ஹரிச்சந்திர ராமமூர்த்தி வந்து கேட்ட நாங்க என்னம்மா பதில் சொல்லுவோம்? அவருடைய கட்டளையின்படிதான் அவருடைய தம்பியாகப்பட்டவரை அழைத்து செல்கிறார். எந்த வித மாற்றமும் நேராது. லட்சுமண பெருமாள் இருக்கும் வரைக்கும் எனக்கு எந்த வித ஆபத்தும் நேர விட மாட்டான். அப்படியா? சென்று வருகிறேன் அத்தை. கண்ணே, நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற வனத்துக்கு போறேன்னு சொல்றேன். நான் லட்சுமண பெருமாளோட சென்று வருகிறேன், எனக்கு எந்த ஒரு அபயமும் வராதுன்னு சொல்றேன். இருந்தாலும் எங்க மனதை ஏற்கவில்லை. பதனமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க. போயிட்டு வா சாமி. அம்மா சென்று வந்து போயிட்டு வா.